நம்மளை உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலாக உண்டாக்கினார். ஆனா நம்ம எல்லாரும் யாரா மாறணும்னா அவன் செய்து தேவ மகிமையற்ற தேவ சாயலை இழந்து போயிட்டோம். இன்னும் சொல்ல போனா இவன் பாவி என்ற தீர்ப்புகள் என் மேல், உங்கள் மேல், நம்ம மேல், இந்த உலகத்தின் மேல் எழுதப்பட்டிருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. பாவத்தின் தண்டனை சாபம் என்று எழுதப்பட்டிருந்தது. படுகொலிக்கு சமீபமாக இருந்தோம். முழு மனுக்களும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்ம இருந்த பொழுது வானத்தை விட்டு இறங்கி வந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து, நீர் இவனை அழிக்கிறதற்கு பதிலாக நீர் இவனுக்கு இறங்க வேண்டும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி மீட்கும் பொருளாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வரவில்லை, தம்முடைய சரீரத்தையே பிற்க கொடுத்து தம்முடைய ரத்தத்தையே முழுமையாய் சிந்தி என் ரத்தத்தையே இவனை மீட்கும் பொருளாக நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன் என்று தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக தமது ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அந்த மீட்கும் பொருளை பெற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டதினாலே நம்மை தேவன் விடுதலையாக்கி மறுபடியும் படுகொலிக்கு, சாபத்திற்கு, அழிவுக்கு பக்கத்தில் இருந்த நமக்கு மீண்டும் ஒரு புது வாழ்க்கை பரலோக பிதா இயேசுவின் மூலமாக கொடுத்து இப்பொழுது அவருடைய சமூகத்தை நான் கம்பீரத்தோடு பார்க்கும்படிக்கு எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இவ்வளவு எனக்கு பேசினது எது அப்படின்னு கேட்பீங்கன்னா, எனக்காக பரலோக பிதாவிடத்தில் நன்மையானதை பேசுகிறேன் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா.